எல்லாரும் கையில் என்ன வச்சுருக்கீங்க? உணவுப் பொருட்களோட கவர் வச்சுருக்கீங்க. என்ன பாக்கெட் பண்ணால் கவர் இருக்குது. சரி, எல்லார் கையில் இருக்கா? இப்போ அந்த கவரை பார்த்து அந்த பொருள் எப்போ தயாரிச்சிருக்காங்க, அதோட காலாவதி தேதி என்னன்னு சொல்லணும். சரியா? யார் ஃபஸ்ட்டு சொல்கிறது? அணில் வறுத்த ரவை பாக்கெட். தயாரிப்பு தேதி 27/6/2024. காலாவதி தேதி 24/11/2024. வெரி குட். சந்திரிகா சோப் டப்பா. தயாரிக்கப்பட்ட தேதி 7/2024. யூஸ் பை 36 months for MFT. வெரி குட். அதுக்கு என்ன அர்த்தம்? அந்த பொருளை நம்ம 36 மாதத்துக்குள்ளே நம்ம பயன்படுத்தணும். அதுக்கு மேலேனா அது என்ன ஆயிரும்? எக்ஸ்பைரி ஆயிரும். வெரி குட். அடுத்த ஆள் யார்? கடலை மிட்டாய் டப்பா. தயாரிக்கப்பட்ட தேதி 25/5/2025. பெஸ்ட் பிஃபோர் 1 month from the date of manufacturing. அதுக்கு என்ன அர்த்தம்? அந்த கடலை மிட்டாயை நம்ம 1 மாதத்துக்குள்ளே என்ன செய்யணும்? சாப்பிடணும். அதுக்கு மேலேனா அந்த பொருள் என்ன ஆயிரும்? கெட்டு போயிடும். சரியா? கடலை மாவு. தயாரிப்பு தேதி 26/9/24. காலாவதி தேதி 25/12/24. வெரி குட். செப்டம்பர் 2024. அது என்னது? 2024 செப்டம்பர் தயாரிப்பு தேதி. தயாரிப்பு தேதி தான் செப்டம்பர் 2024. காலாவதி தேதி எந்த மாதம்? மே மாதம். மே மாதத்தோட அது என்ன ஆயிரும்? எக்ஸ்பைரி ஆயிரும். சரியா? இங்கே பாரு, மற்ற பாக்கெட்லலாம் தேதி போட்டிருந்தாங்களா? இதில் மாதம் மட்டும் போட்டு வருஷம் போட்டிருக்காங்க. சரியா? தேதி போட்டும் போடுவாங்க, இல்லைன்னா மாதம் மட்டும் மாதமும் வருஷமும் போட்டு விடுவாங்க. சரியா? அடுத்த ஆள் யார்? தயாரிப்பு தேதி மார்ச் 2022. காலாவதி தேதி ஆகஸ்ட் 2024. வெரி குட். அடுத்த ஆள் யார்? பருப்பு கவர். தயாரிக்கப்பட்ட தேதி 27/7/2024. காலாவதி தேதி 26/7/2025. வெரி குட். சோப்பு பாக்கெட் சர்பேஸ்கள். 23/1/2024. எக்ஸ்பைரி டேட் போட்டிருக்காங்களா? இல்லை, போடலை. அப்போ அந்த பொருளை நம்ம யூஸ் பண்ணலாமா வேண்டாமான்னு நம்மளே என்ன செஞ்சுக்கலாம்? முடிவு பண்ணிக்கலாம். என்ன ரொம்ப நாள் ஆகிட்டா வாங்காமல் விட்டுறலாம். சரியா? தயாரிப்பு டேட் 4/9/2025. காலாவதி டேட் 3/7/2026. வெரி குட். குலாப் ஜாம் மாவு. தயாரிப்பு தேதி ஜூன் 2024. காலாவதி தேதி மே 2025. அதுக்குள்ளே என்ன செஞ்சிடணும்? பயன்படுத்தணும். தயாரிப்பு தேதி செப்டம்பர் 2024. காலாவதி தேதி ஆகஸ்ட் 2025. வெரி குட். என்னது அது? ஈஸி பாத்திரம் வைக்கிற சோப்பு. எப்போ தயாரிச்சிருக்காங்க? தயாரிப்பு தேதி என்ன? தயாரிப்பு தேதி என்ன? செப்டம்பர். எக்ஸ்பைரி டேட் போட்டிருக்காங்களா? அதில் போட்டிருக்காங்களா? போடலைல்ல. இப்போ அந்த சோப்பை வாங்கலாமா வேண்டாமான்னு நம்ம தான் என்ன செய்யணும்? முடிவு பண்ணணும். ரொம்ப வருஷம் ஆயிடுச்சுன்னா அது என்ன செய்யக்கூடாது? வாங்கக்கூடாது. அது என்ன சோப்பு?
குளிக்கிற சோப்பு. தயாரிப்பு தேதி என்ன போட்டிருக்காங்க? ஜனவரி 2019. மண்டே ஆட்டக்கூடாது, பார்த்து சொல்லு. இங்கே போட்டிருக்காங்க பாரு, ஜனவரி 2019. காலாவதி தேதி என்னது? ஜனவரி 21னா என்னது? 2021. அதை பயன்படுத்தலாமா இந்த சோப்பை? இந்த சோப்பு பயன்படுத்தலாமா? ஜனவரி 2019 தயாரிச்சு ஜனவரி 2021 வரைக்கும் காலாவதி தேதி. அதை பயன்படுத்தலாமா? ஏன் பயன்படுத்தக்கூடாது? 2019லேருந்து 2021 வரைக்கும் டேட்டு முடிஞ்சிருச்சு. இப்போ 2025 ஆயிடுச்சு. அந்த சோப்பை பயன்படுத்தலாமா? அந்த மாதிரி ரொம்ப வருஷம் ஆனதெல்லாம் என்ன செய்யக்கூடாது? வெரி குட்.